ஃபர்ஸ்ட்டு வந்து கலசம். இந்த கலசம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கலசத்தில வந்து நம்ம குலதெய்வம் வந்து வாசம் செய்றதாக ஒரு ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து நம்ம கலச சம்பவத்து தான் நம்ம வந்து குலதெய்வம்ல வந்து பூஜை பண்ணணும். ஒருவேளை சில பேர் வந்து கேட்கலாம், எங்க வீட்ல வந்து குலசாமி படம் இருக்கு. அப்ப நாங்க கலசம் வைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்றது, கலசம் அப்படின்றது வந்து பொதுவாவே வந்து எல்லா தெய்வங்களுக்குமே, எல்லா பூஜைகளுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கலசம் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அனைத்து தெய்வங்களோட நம்ம வேண்டுற வேண்டுதல், அந்த அனைத்து தெய்வங்களோட சக்தியும் வந்து அந்த நீர்ல வந்து இறங்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வீட்ல வந்து கலசம் வைக்கிறோம். நீர் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பூஜை ரூம்ல வந்து வச்சு நம்ம கும்பிடும்போது, பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதிகமாகும். இந்த பாசிட்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு வைக்க வேண்டிய விஷயம் வந்து பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரம் வந்து நம்ம வெறுமனே தண்ணி மட்டும் வைக்கக்கூடாது. அதில கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. ஸோ அதுக்கப்புறம் பூஜை